நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக லலிதா ரவி. தேனியில் இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மௌன போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மௌன போராட்டம் நடைபெற்றது. இளம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் டி வி பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் அருகே உள்ள சருத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாராயணசாமி சுதா தம்பதியரின் மகன் நிவாஸ் சளி மற்றும் மூச்சு தொந்தரவு காரணமாக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பரிசோதனையில் மூக்கில் சதை வளர்ச்சி இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் நிவாஸ் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் நிவாஸின் உயிர் இழப்பில் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் பெரியகுளம் டிஎஸ்பி அலுவலகங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். தற்போது அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி தவறு நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நிவாஸின் உயிரிழப்பிற்கான உண்மை காரணம் என்ன, உரிய விசாரணை நடத்தி குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா என்பது தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. தேனி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ். சத்துப்பட்டி இந்திரா காலனிலிருந்து வரேன் சார். எங்கள் பையன் நிவாஸோட அத்தை சார். சாதாரண சளி தொந்தரணும் பெரியவளும் ஜிஹெச் போனோம் சார். அவங்க சர்ஜரி பண்ணணும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணணும் நாங்கள் 2ஆம் தேதி அட்மிஷன் பண்ணாங்க. 2ஆம் தேதி நாங்களும் போய் அட்மிட் பண்ணிட்டோம். அந்த பையனை 6ஆம் தேதி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக வேண்டிய ஆப்ரேஷன் தேட்டருக்காண்டி எல்லாரும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி ஆப்ரேஷன் தேட்டரை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை. ஃபிக்ஸ் வந்துருச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு 8 வயசு பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிற சொல்லியிருக்காங்க. சொல்லவுமே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஃபுல்லாக உள்ளுக்க போயிருக்காங்க. ஆனால் இந்த பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லவே கிடையாது. எல்லா டாக்டர்ஸும் போயிருக்காங்க. அப்போயும் இந்த பையனோட அம்மா ரொம்ப பதட்டத்தோடு இருந்தாங்க. நம்ம பையன் தானே உள்ளுக்கு போனியா என்னமோ ஏதோ நினச்சி பதத்தோடு இருந்தாங்க. ஆனால் எதுனா வரைக்கும் அந்த மதிய வரைக்கும் அந்த அம்மாட்ட அந்த பையனுக்கு என்ன நினச்சி அவங்க சொல்லவே கிடையாது. மதியத்துக்கு மேலே நான் போகிறேன், நான் போக விட்டு என்னை 12 மணிக்குள்ள நான் போகிறேன். என்னை கூப்பிட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த பையன் ஃபிக்ஸ் வந்துருச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சுட்டாங்க. அந்த பையன் பிறந்ததுலேருந்து அந்த பையன் ஃபிக்ஸ் எதுவுமே வர கிடையாது. நீங்கள் அப்படியே உடனே காணாவளுக்கு ஜிஹெச் கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், கொண்டு போங்கன்ட்டாங்க. சரி, நம்ம பையனை பிள்ளையை காப்பாற்றினா போதும்ட்டு நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அதே ஆம்புலன்ஸில் எந்த ஒரு டாக்டருமே வரமாட்டாங்க. அந்த ஹரிஹரன் டாக்டரும் கூட 3 பேர் வந்தாங்க. 4 பேர் இந்த ஆம்புலன்ஸ் ஏறினாங்க. நான் ஏற போனதுக்கு வேணாம், ஒரு ஆள்தே வரணுன்ட்டாங்க. என் பிள்ளை சின்ன பிள்ளை இருக்குது, அந்த பையனோட தங்கச்சி இருக்குது. அந்த ஆம்புலன்ஸில் சின்ன பிள்ளை ஏற்ற முடியாது. அதனால் அவங்க அம்மாவை மட்டும் கூட அனுப்பிச்சி விட்டு நான் பஸ்ஸில் 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த ஆட்டோவில் நான் வர்றேன். பெரியவளம் ஜிஹெச்லேருந்து ஆட்டோ பிடிச்சி பெரியவளம் பஸ் ஸ்டாண்டு 1/4 மணி நேரம் கழிச்சு அதே 1/4 மணி நேரம் கழிச்சு தேனி பஸ் தேனியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறேன். அந்த பஸ்ஸில் வர்றப்பங்க சார், லட்சுமிபுரம் கோட்டுக்கிட்ட எங்கள் 2 மணி நேரம் தான் சார் அந்த ஆம்புலன்ஸ் ஸ்லோவாக போகுது. அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் அவ்வளோ ஸ்லோவாக பேஷண்ட்டை கொண்டு போகிறாங்க, அவங்க ஸ்லோவாக போவாங்க. அந்த பையனோட அம்மா கேட்டதுக்கு எதுக்கு சார் இப்படி ஸ்லோவாக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நீ பேசாமல் சும்மா இருங்கம்மா, அந்த ஹரிஹரன் டாக்டர் சொல்கிறது. இதே அந்த டாக்டர் பையனுக்கு இப்படி நடந்து சும்மா விடுவாங்களா? எங்கள் பிள்ளை இன்னைக்கு எங்கள் பிள்ளை எங்கள் கையில் எங்களுக்கு உயிரோடே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த டாக்டர் டியூட்டிக்கே வரல. இதுக்கு எல்லா பேரும் இங்கே காணாவளக்கு ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டரும் அங்கே அந்த ஹரிஹரன் டாக்டர் ஃபுல்லாக உடந்த அவ்வளோ ஸ்லோவாக அந்த ஆம்புலன்ஸை கொண்டு போயிருக்காங்க. அங்கே போய் 24 மணி நேரம் கழிச்சு இது சொல்லுவோம் மூளை செயல் வந்துருச்சு, அது நுரையீரல் பாதிச்சிருச்சுன்ட்டாங்க. சரி, இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தும் பார்த்தாங்க. அந்த நேற்று நைட்டு ரத்தம் ஏற்றணும்னு சொல்லி பையனுக்கு பிளட் கொடுக்கும் சொன்னாங்க. இவ்வளோ அவங்க அம்மா ஃபோன் போட்டேனே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னே சொல்லியிருக்காங்க. சொல்லவுமேவும் சரி, அவங்க கொஞ்சம் நாள் யாரும் ஃபோன் கொடுத்து சொல்ல வேணாம், நாங்களே ரத்தத்தை ரெடி பண்ணிட்டோம் விட்டாங்க. ரத்தம் ஏற்றுறேன்னு சொல்லி அந்த ரத்தமும் ஏற்ற கிடையாது. அந்த ரத்தத்தை குப்பை தொட்டியில் டஸ்ட்பினில் போட்டுருக்காங்க. அங்கே
கேட்டால் ரத்தம் ஏற்றிட்டுட்டாங்க. ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிக்கவும் மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அன்றைக்கி நைட் இருந்து அந்த பையன் கண் முழிக்கவே கிடையாது. 5 மணிக்கு எப்பயும் தொடச்சி விட்ற பிள்ளை அப்புறம் போய் பார்க்கவும் உள்ளுக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. எப்பயும் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, 2 செக்யூரிட்டி போட்டு 2 சைடு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதுக்கு டாக்டர் வர சொன்னாங்க. நாங்கள் போனதுக்கு நாங்கள் உள்ளுக்கு அளவோட எங்களை பண்ணலை. அந்த ஸ்க்ரீன் உள்ளுக்கு அந்த ஒரு பேஷண்ட் அந்த பையன் மட்டும்தான் இருக்கான். ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிக்கிட்டாங்க. உள்ளுக்கு எங்களை ஒரு நேரம் விடவே இல்லை. ஒரு நேரம் கழிச்சு அந்த ஹெச்ஓடி வந்ததுக்கப்புறம் உள்ளுக்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களை வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் நாங்கள் காப்பாற்ற முடியல, உயிர் இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏழை எளிய மக்கள் பெரிய ஜிஹெச்னு கட்டி வச்சிருக்க ஏழை எளிய மக்களுக்கு தானே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பையனை உயிரை அநியாயமாக கொள்ளலாமா? உயிரை காப்பாற்றி தர வந்து டாக்டரே உயிரை எடுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சார் இவங்கள ஆசிரியர் கட்டி வச்சு டாக்டருக்கு படித்து எதுக்கு வேலைக்கு வராங்க? இவங்களாம் டாக்டர் தகுதி இருக்கா? அந்த அரியர் டாக்டர் சொல்லிக்க தகுதி இல்லாத ஆள். அந்த ஆள் பணி நீக்கம் பண்ண தகுதியான தண்டனை கிடைக்கணும் அந்த ஆளுக்கு. இங்கே பேசுனீங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன சார் இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க எங்கள் கண்டு தான் சார் போராடுறாங்க. இவங்க யார் சார்? ஓகே, பெட்டிஷன் போட்ட இடத்துலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. அந்த பையன் ஹாஸ்டலில் சேர்ந்து அப்போ அந்த டைமில் 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து பார்த்தோம். எந்த ஒரு ஆக்ஷனுமே எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இன்னும் கிடைக்கல. ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கே இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவங்களே எங்கள் மக்களுக்கு இது பண்ணலைன்னா, மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அது என்ன சார் நியாயம்? இங்கே யார்ட்டையும் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட தான் கலெக்டர் பார்த்து நிறைய கலெக்டர்ட்டும் பெட்டிஷன் கொடுத்தோம். எஸ்பி ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்தோம். பெரிய டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்தோம். அவங்க சைட்லேருந்து எதுவுமே நடந்துச்சுங்களா? அவங்க சைடு எதுவுமே எந்த ஒரு நாங்கள் கொடுக்குற எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நாங்கள் அப்போ கொடுத்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இப்போ பையன் மறைவுக்கு அப்புறம் அன்றைக்கி எங்கள் பையன் இறந்ததுக்கப்புறம் அப்போ வந்து பெரியவளத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அப்போ வந்து இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நாங்கள் அந்த பையனை அந்த டாக்டருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் காப்பி தப்பு செஞ்சவன் டாக்டர் வெளியே விட்டுருக்காங்க. அந்த டாக்டருக்கு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கவே இது மட்டும் மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த டியூட்டிக்கு வரல. டியூட்டி டாக்டர் இன்னும் வரவே கிடையாது. இந்த பையனுக்கு அந்த ஊசி பையனுக்கு அந்த சிகிச்சை பண்ணதுலேருந்து அந்த டாக்டர் டியூட்டிக்கே வர கிடையாது. டாக்டர் ஹரிஹரன் அந்த டாக்டர் தப்பு பண்ண போய் தான் இப்போ தலைமறைவாக இருக்காப்புல. தப்பு செய்யலைன்னா தப்பு செய்யாதவன்னா டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கணும். தப்பு பண்ண போய் தான் தலைமறைவாக இருக்காப்புல. மெடிக்கல் லெவலில் இருக்கேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காப்புல. எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேணும்.